மிக்சி, கிரைண்டர் உள்ளிட்டவற்றை அரசு இலவசமாக வழங்கியதால் தான் கஜானாவே காலியாக உள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களே இலவசம் வேண்டாம் என்று சொன்னால்தான் கடன் பிரச்சினையிலிருந்து தமிழ்நாடு மீள முடியும் என்றார். 3 ஆண்டு காலத்துல இப்ப கடன் அதிகமாயிடுச்சு. 6 லட்சம் கோடி இருந்தது. இப்ப இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 8.33 லட்சம் கோடியாக உயர்ந்து விட்டது. அது உண்மையிலே இந்த போக்கு பார்க்கும்போது பயமா இருக்கு. எப்படி இதை மறுபடியும் இதை அவாதை கொண்டு ரிவர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இது எப்படி நிவர்த்தி செய்ய போறாரு, இந்த கடனை எப்படி அடைக்கப் போகிறார்கள், அதுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது தொடர்ந்து இலவசத்தை கொடுத்துட்டே இருக்காங்களே, அந்த இலவசத்தை தடுப்பறுத்த ஒரு முயற்சியாக எடுத்துக்கொண்டு மக்களை இலவசம் வேண்டான்னு சொல்ற உரிமை, அதாவது எக்ஸப்ட் ஃபார் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன், இதை தவிர பாக்கி எல்லாத்துக்குமே மிக்சி கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன், இதெல்லாம் நிறுத்துறது பெட்டர். கஜானாவே காலியா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஃப்ரீபீஸை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, இலவசத்தை பத்தி பேசுறீங்க. மக்களே வேண்டான்னு சொல்கிற காலம் வந்தால்தான் இந்த கடன் சுமையிலிருந்து நாம் மீள முடியும்.